குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம். ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்திருப்பீங்க. நார்த் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வீட்டில் இருந்திருப்பீங்க. பட் நான் ஒன்றும் வெளியே போயிருக்க முடியாது. கண்டினியூலி ரெயின்ஃபால்ல தொடர் கனமழை, பல இடங்களில் பலத்த மழை கொட்டி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கிறது அப்படின்னும் நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் பல இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கு. பல இடங்களில் செங்கல்பட்டுல சில இடங்கள்ல ஃப்ளட்டே வந்திருக்கு. இப்போ மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லக்கூடியதை நான் பார்க்குறேன். பட் சில இடங்களில் ஃப்ளட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று இரவுக்கு பிறகு மீண்டும் மழை பொழிவுடைய தீவிரம் பார்த்தீங்கன்னா அதிகமாகக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நோ ரெயின் ப்ரோ, கிளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகுது, மழை கிடையாதா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இன்னைக்கு சென்னைக்கு லீவ் வர வேண்டியது, லீவ் வரலை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் நம்முடைய ஏற்கனவே மிக்ஜாம் புயல் காரணமாக 1 வீக் லீவ் விட்டதுனால வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு வச்சுட்டோம் அப்படின்னு கலெக்டர் சைட்லேருந்து தரப்புல சொல்றாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ செங்கல்பட்டு கூட தான் 1 வீக் லீவ் வந்துச்சு. செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்டுக்கு இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்களே, ஏன் விட்டாங்க? அதே போல தான் நாளைக்கு அதே போல நம்முடைய டெல்டா மாவட்டங்களிலும் வடக்கு கடலோர மாவட்டங்களில் வடக்கு உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதாவது நாளைக்கு ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் சிச்சுவேஷன் வச்சு தான் உங்களுக்கு விடுமுறை இருக்குமான்னு அறிவிக்க போகிறாங்க. காரணம் என்னன்னா, பல மாவட்டங்களில் 4 மணியுடன் மழை நின்று விட்டது. ஸோ அதனால் லீவ் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் கடலூர்லேயும் அதற்கு பிறகு தென் மாவட்டங்கள்லையும் தென் உள் மாவட்டங்களிலும் வரப்போகின்ற மேபி வேலன்கிழமை வெள்ளிக்கிழமை லீவ் தான் கன்ஃபார்ம். புதன் வேலன்கிழமை லீவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, அப்புறமா பார்த்தீங்கன்னா தென் கோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம், புதுக்கோட்டை விட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், நம்முடைய தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், இப்படி பல விதமான மாவட்டங்கள் இருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழை இன்னும் 3 நாட்கள் அல்லது 2 நாட்கள் மட்டும்தான். ஓகே, இந்த ரிமால் சைக்ளானுடைய இன்டைரக்ட் ரெயின்ஃபால் ஓகேங்களா, இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஜனவரியில் இன்னைக்கு ஒரே நாளில் எத்தனை மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 4 மாவட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்போம், 7 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்போம் இன்று வெளியிட்டாங்க. ஸோ அதனால நாளைக்கும் இதே நிலைமை இல்லாவிடிலும் கூட ஒரு 5 மாவட்டங்களுக்காவது விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு குறிப்பா நம்முடைய தமிழகத்துல தொடர்ந்து பரவலான மழை இருந்து கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றத அந்த கலெக்டர்ஸ் அஃபீஷியலா டிக்டேட் பண்றத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல ஸ்கூலுக்கு இன்னைக்கு மழையில நனைஞ்சிட்டே பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூரை எக்ஸைட்டா எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சியில் சில விதமான தனியார் பள்ளிகள் இன்று திட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டும் கூட பார்த்தீங்கன்னா லீவ் விட முடியாத ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நாளைக்கு நிலைமைகள் முற்றிலுமாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்வது, 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழை அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. 6 மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. 17 மாவட்டங்களுக்கு மிதமான மழை பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால மறக்காம நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலியில் நீங்கள் அப்டேட்ல ரெடியாக இருங்க. ஏன்னா டெலியில் அப்டேட் தான் நான் கரெக்டாக மோஸ்ட்லி அப்பப்போ நடக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.